எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு அன்பு கிடைக்குமா? அப்படிலாம் கூட ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இருந்துச்சு. கார்ல் மார்க்ஸ் ஜென்னியுடைய காதல் கல்யாண வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். வீட்டை எதிர்த்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை. ஏன் அப்படின்னா மார்க்ஸால் ஒழுங்காக வருமானம் ஈட்டி குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஏன்னா என்ன காரணம்னா அவர் ஒரு சமுதாய போராளி. அந்த காலத்தில் முதலாளி வர்க்கத்தில் இருக்கிறவங்க தொழிலாளர்களை, தங்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளர்களை அடிமைகளாக வச்சுருந்தாங்க. ஸோ அதிலிருந்து தொழிலாளர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சியம். அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் தலைவர்களாகட்டும், லட்சியவாதிகளாகட்டும், அவங்களுக்கு குடும்பங்கிறது 2ஆம் பட்சம் தான். சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவுமே வாழக்கூடியவர்கள் அவங்க. அதனால அவங்கள தவறு சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் இருக்காரு அவர். அதை ஜென்னி புரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அவங்க பேக் போனாக நிற்கிறவங்களே அவங்க தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கேயுமே நான் உன்னை நம்பி வந்த பொண்ணு தானே, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல, நீ என்னை இப்படியெல்லாம் பார்த்துக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி கூட அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஆனால் அதுக்கு மாற அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் என் பிள்ளைங்களும் இறந்துட்டோன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் எங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. நாங்கள் இல்லைன்னா அவருடைய லட்சியத்தில் இன்னும் அவர் ஃபோக்கஸ்டாக முன்னாடி போக முடியும்ல அப்படின்னு சொன்னாங்களா. அந்த அளவுக்கு அவர் மட்டும் இல்லை, அவருடைய லட்சியத்தை, அவருடைய கனவுகளை கூட காதலிக்கிற ஒரு பெண் தான் ஜென்னி. அந்த அளவுக்கு ஒரு புரிதல். ஆனால் இதில் ஜென்னி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஜென்னி கூட சரி என்னுடைய லவ்வுக்காக நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு திருப்தியும் ஒரு கஷ்டமும் அங்கே இருக்கும். ஆனால் மார்க்ஸ் தான் இதில் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாளே என்னால தானே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு கடைசி வரைக்கும் நிச்சயமாக மார்க்ஸ்க்கு இருந்திருக்கும்ல. அவர் தான் எனக்கு என்னமோ அவரை நினச்சாதான் எனக்கு கஷ்டம், அவரு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும், அப்படி ஒரு லவ். அவ்வளோ வறுமையிலும் கூட, அதாவது வறுமையிலையும் அன்பு இருக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த அவ்வளோ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அந்த வறுமையில கூட அவ்வளோ அன்பு. கடைசி வரைக்குமே அந்த வறுமை இருந்தது. மரணப்படுக்கையில் ஜென்னி இருக்கிறாங்க. இப்போவோ அப்போவோ அப்படின்னு இருக்கிறாங்க. வெளியே அழுதுட்டு இருக்காரு மார்க்ஸு. அப்போ அவர் ஃப்ரெண்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாராம், மார்க்ஸ் இறந்துட்டாரு அப்படின்னு.